என்னடா என்ன வீடியோ போட்டாலும் வந்து பார்க்குறேன். எஸ் கைஸ், பை த வே நான் வசீரன். இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபில் பிஹைண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபில் பிஹைண்ட் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் ஆல்ரெடி இருக்குது, நம்ம வந்து அதை யூஸ் பண்ண போகிறதில்ல. அதை விட சூப்பராக ஒரு எஃபிஷியண்ட்டாக ஒரு எலிகண்ட்டான ஒரு வியூ கொண்டு வர போகிறோம். அப்படி எப்படி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேக்ரவுண்டில் வந்துட்டு அப்படியே ஒரு லென்ஸ் பிளர் கொண்டு வந்துட்டு அதுலேயே அதே நம்ம ஷேடோஸ்லாம் ஆட் பண்ணிட்டு அதை பார்க்கும்போது ரொம்பவே ஒரு சூப்பராக ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக் கொடுக்கும். இதெல்லாம் வந்து ஒரு டயலாக் யூஸ் பண்ணும்போது அதில் வந்துட்டு ஒரு நிறைய கேரக்டர்ஸ் வந்து வீடியோ இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் ரேஷியோ ஆர் வந்துட்டு 4:5 ரேஷியோ ஆர் இன்ஸ்டா யூஸ் பண்ணும்போது எல்லா கேரக்டர்ஸுமே இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே வரமாட்டாங்க. ஸோ அதுக்காக இந்த எஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். தென் ஸ்டார்டிங் வந்து டயலாக் யூஸ் பண்ணுவீங்கள்ல, அப்போவும் இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கேஸ், அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே கேஸ், லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. எஸ், இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணீங்க அப்பதான் இங்க என்ன சொல்ல முடியும், ரைட்? சூப்பராக ஒரு எஃபிஷியண்டாக ஒரு எலிகண்டான ஒரு எஸ் கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு தேவையான கிளிப்ஸ் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். அதுலேயே இந்த மாதிரி ஒரு ஷேடோஸ்லாம் ஆட் ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பராக ஒரு ப்ரொஃபஷனல் லுக் கொடுக்கும். இந்த இதெல்லாம் வந்து ஒரு டயலாக் பிளேக்கு அப்புறம் லாஸ்ட்டில் நிறைய கேஸ்ட்டுக்கு வந்து வீடியோ முன்னாடி இருக்கிற. ஸோ நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் லேயர் வந்துட்டு 4:5 அப்புறம் கீழே இருக்கிற லேயர் பண்ணிட்டு எல்லா கேரக்டர்ஸுமே இந்த ஸ்க்ரீனுக்குள்ள வரமாட்டாங்க. ஸ்கேல் எடுத்து ஸோ அதுக்காக இந்த எஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ அது தென் ஸ்டார்டிங் வந்து டயலாக் யூஸ் பண்ணுவீங்க, அப்போவும் இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே கேஸ், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ், மேலே இருக்கிற லேயர் வந்து இது இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பண்ணிக்கும். ஒரு ஃபில் பிஹைண்ட் எப்படி பண்ணுறது, மேலே வந்து பிளாக் ஃபில் பிஹைண்டில் வந்து ஒரு பாக்ஸ் இருக்குது, நம்ம வந்து அது யூஸ் பண்ண ஒரு மாதிரி இருக்குது. இதை விட நம்ம எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலிகண்டான ஒரு கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க. என்ன போயிட்டு பார்த்தீங்கன்னா, சர்ச்சில் போய் பேக்ரவுண்ட் வந்துட்டு வைப் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். அதுலேயே வைப் சர்ச் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் ரொம்பவே ஒரு சூப்பராக ஒரு ப்ரொஃபஷனல் லுக் பண்ணுவோம். ஆங்கிள் வந்து 90 டிகிரி வச்சுக்கோங்க. ஒரு டயலாக் யூஸ் பண்ணும்போது அதில் வந்துட்டு ஒரு நிறைய ஆங்கிள் லைன்ஸ் வந்து வீடியோ இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஆங்கிள் 90 டிகிரி வச்சதுக்கப்புறம் வந்துட்டு 4:5 ஸ்டார்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணும்போது. ஓகே, எல்லா கேரக்டர்ஸுமே பிளாக் ஸ்க்ரீன் போகிற அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த 5% வச்சுருக்கேன். தென் ஸ்டார்டிங் வந்து டயலாக் யூஸ் இதையும் அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கேஸ், அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே கேஸ், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? எஸ் கைஸ், பை த வே நான் வசீரன். இன்றைக்கான ஆட் சிம்பிள் கொடுக்க போகிறோம். கொடுத்ததுக்கப்புறம் ஷேப்ஸில் போய் ரெக்டாங்குலர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 3 டாட் கிளிக் பண்ணி அப்படின்னு ஒரு எஃபெக்ட் ஆல்ரெடி இருக்குது, நம்ம வந்து அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த லேயர் அதை விட சூப்பராக கொண்டு ஒரு எஃபிஷியன்ட் லேயர் எலிகண்டான ஒரு வியூ கொண்டு வர போகிறோம். பார்த்தீங்கன்னா எப்படி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேக்ரவுண்டில் வந்து அப்படியே ஒரு லென்ஸ் பிளஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு லேயருக்கு நடுவில் வந்து அந்த ஷேடோஸ்லாம் ஆட் பண்ணி. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு வந்து ரொம்பவே சூப்பராக ஒரு ப்ரொஃபஷனல் லுக் கொடுக்கும். சர்ச்சில் போய் இதெல்லாம் வந்து காப்பி பேக்ரவுண்ட் அப்படின்னு பண்ணும்போது அதில் வந்து ஒரு நிறைய கேரக்டர்ஸ் வந்து வீடியோ இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து பேக்ரவுண்ட் காப்பியோ ஆர் வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ணும்போது ஆட் எஃபெக்ட் போங்க. எல்லா கேரக்டர்ஸ் சர்ச்சில் போய் ஸ்க்ரீனுக்குள்ள வரமாட்டாங்க. ஸோ அதுக்காக இதை யூஸ் பண்ணலாம். தென் ஸ்டார்டிங் வந்து டயலாக் யூஸ் பண்ணுவீங்கல்ல, அப்போவும் இந்த யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கேஸ், அது எப்படி பண்ணுறது அப்புறம் பேக்ரவுண்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே கேஸ், லெட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரென்த்தை வந்து பை த வே நான் பாயிண்ட் வரைக்கும் வச்சு பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு ஃபில் பிஹைண்ட் அப்படியே டூப்ளிகேட் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபில் பிஹைண்ட் டூப்ளிகேட் எஃபெக்ட் ஆல்ரெடி இருக்குது, நம்ம வந்து அதை யூஸ் பண்ண போகுது. 45 டிகிரி வச்சு அதை விட சூப்பராக ஒரு எஃபிஷியண்ட்டாக ஒரு எலிகண்டான ஒரு வியூ மறுபடியும் டூப்ளிகேட் பண்ணுங்க. எப்படி என்ன பண்ண டூப்ளிகேட் பண்ண பார்த்தீங்கன்னா, 45 டிகிரிலேருந்து 90 டிகிரி வச்சு ஒரு லென்ஸ் பிளர் கொண்டு ஆக்சுவலாக கரெக்டாக சொல்லணும். அதில் பார்த்தீங்கன்னா அதே நம்ம ஷேடோ வந்து 45 டிகிரி ரொம்பவே ஒரு சூப்பராக ஒரு ப்ரொஃபஷனல் லுக் கொடுக்கும். இதில் 45 டிகிரி ஆட் பண்ணணும். இதெல்லாம் வந்து 135 டிகிரி டயலாக் யூஸ் பண்ணும்போது இப்போ 135 டிகிரி இருக்கு. நிறைய கேரக்டர்ஸ் வந்து வீடியோ இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 லீனியர் ஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது ஓகே எல்லா கேரக்டர்ஸுமே இந்த ஸ்க்ரீன் போய் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்டில் இருக்கிற விஜய் கேரக்டர் வந்து சைடில் போயிடுச்சு. தென் ஸ்டார்டிங் வந்து டயலாக் யூஸ் பண்ணுவீங்கல்ல, மவுண்டன்ஸ் வந்து பொசிஷன் பண்ணிக்கலாம். பொசிஷன்ங்கிறது ஓகே கேஸ், அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே கேஸ், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. அது வந்து எஸ் கைஸ், பை த வே நான் சென்டருக்கு கொண்டு வந்து இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஒரு ஃபில் பிஹைண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபில் பிஹைண்ட் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் ஆல்ரெடி இப்போ என்ன பண்ண போகிறோம் வந்து அதை யூஸ் பண்ண போகிறோம். வீடியோ வந்து ரொம்பவே சூப்பராக ஒரு எஃபிஷியன்ட் நான் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் கொண்டு வர போகிறோம். அப்படி எப்படி என்ன பண்ணி எனக்கு தேவையான அளவுக்கு நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் வந்துட்டு அப்படியே ஒரு லென்ஸ் பிளர் கொண்டு வந்துட்டு
அதுலயே இப்போ என்ன பண்ணுவோம், ஷேடோஸாக ஆட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போயிட்டு ஆட் எஃபெக்ட் போயிட்டு சூப்பராக ஒரு ப்ரொஃபஷனல் லுக் இதில் ரெக்டாங்கிளில் போயிட்டு இதெல்லாம் வந்து எஃபெக்ட் போயிட்டு ஆட் எஃபெக்ட் போயிட்டு அவர் வந்துட்டு ஒரு நிறைய கேரக்டர்ஸ் வந்து வீடியோ இருக்காங்க. காஸ்டிங் பிளர் அப்படின்னு செட் பண்ணி ஸ்க்ரீன் ரேஷியோ அவர் வந்துட்டு 4:5 ரேஷியோ ஸ்டாண்டர்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது எல்லா கேரக்டர்ஸுமே நல்லாவே கம்மி பண்ணிட்டு வர மாட்டாங்க. 0.50 வரைக்கும் வச்சா அதுக்காக இந்த எஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். தென் இந்த ஃபர்ஸ்ட் லேயர் போயிட்டு ஸ்டார்டிங் வந்து டயலாக் யூஸ் பண்ணுவீங்கல்ல, அப்போ இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார் ஷேட் பண்ணுறது அப்படி பிளாக் கலர் வச்சுட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி வச்சிருக்கேன், அதனால இப்படி இருக்குது. உங்களுக்கு வந்து ஆஃப் கைஸ் பை த வே ஸோ ஆன் பண்ணிட்டு பிளாக்ல வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து சைஸ் வந்து 110 டிகிரி வச்சு எப்படி பண்ணுறது. ஸோ உங்களுக்கு வீடியோ பொறுத்து இந்த ஒரு எஃபெக்ட் ஆல்ரெடி இருக்குது, நம்ம வந்து அதை யூஸ் பண்ண போகிறது இல்லை. தென் அதை விட சூப்பராக ஒரு எஃபிஷியன்ட்டாக எலிகண்டான ஒரு சின்ன ஒரு சிசி தான். அப்படி எப்படி என்ன பண்ண போகிறோம், சிம்பிளாக ஒரு சிசி பண்ணி காட்டுறேன். ஸ்டெப்ஸ் டூ ஸ்டெப் அப்படி ஒரு லென்ஸ் பிளர் கொடுத்ததுக்கப்புறம் அதுலயே ஆட் எஃபெக்ட் போங்க. அதே ஷேடோஸா ஆட் பண்ணி சர்ச்ல போய் அதை பார்க்கும்போது ரொம்பவே ஒரு காப்பி பேக்ரவுண்ட் ப்ரொஃபஷனல் லுக் காப்பி பேக்ரவுண்ட் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் அதுக்கப்புறம் ஒரு டயலாக் யூஸ் பண்ணும்போது அவர் வந்துட்டு ஒரு நிறைய கேரக்டர்ஸ் வந்து எக்ஸ்போசர் அண்ட் டவுன் எடுத்துக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீன் ரேஷியோ அவர் வந்து 4:5 லைட்லாம் யூஸ் பண்ணும்போது எல்லா கேரக்டர்ஸுமே நல்ல பிரைட் ஸ்க்ரீனுக்கு வர மாட்டாங்க. ஸோ அதுக்காக இந்த எஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். எஃபெக்ட்ஸ் போயிட்டு ஆட் எஃபெக்ட் போயிட்டு ஸ்டார்டிங் வந்து டயலாக் யூஸ் பண்ணுவீங்கல்ல, அப்போவும் இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ் ஓகே சார் எப்படி பண்ணுறது அப்படி பிரைட்னஸ் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே கைஸ் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. டிக்ரீஸ் பண்ணிட்டு கான்ட்ராஸ்ட் வந்து எஸ் கைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் அவசியம் இன்னைக்கான வீடியோ என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்போசர் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணா நல்லா இருக்கும். ஃபில் பிஹைண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக. ஃபில் பிஹைண்ட் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் ஆல்ரெடி எண்ட் வரைக்கும் நம்ம வந்து அதை யூஸ் பண்ண போகிறது இல்லை. அதை விட சூப்பராக ஒரு எஃபிஷியண்டாக ஒரு அவ்வளோதான ஒரு ரொம்பவே சிம்பிளான இது எப்படி என்ன பண்ண போகிறோம் அண்ட் ரொம்பவே எலிகண்டாகவும் தெரியும். பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் எப்படி பிளராக இருக்குது. நீங்கள் ஏஇ லெவலில் ஏஇலெல்லாம் எப்படி ஷேடோஸ் ஆட் பண்ணுவோம் அதே மாதிரி கிட்டத்தட்ட வந்து ஒரு சூப்பராக ஒரு ப்ரொஃபஷனல் லுக் வந்து எப்படி இந்த மாதிரிலாம் வந்து இதை மாதிரி டயலாக் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நிறைய கேரக்டர்ஸ் வந்து வீடியோ இருக்குது. ஓகே இதோட வீடியோ முடிஞ்சிச்சு. வீடியோ ரேஷியோ எண்ட் 4:5 ரேஷியோ இன்ஸ்டா சைஸ்லாம் யூஸ் பண்ணும்போது எல்லா கேரக்டர்ஸுமே இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே வரமாட்டாங்க. ஸோ அதுக்காக இந்த எஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். தென் ஸ்டார்டிங் வந்து டயலாக் யூஸ் பண்ணுவீங்கல்ல, அப்போவும் இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே அது எப்படி பண்ணுறது அப்படி